தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் கற்றல் பணிகளை மேம்படுத்தவும் பள்ளிக்கல்வித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் பள்ளிக்கல்வித்துறை சென்னையில் ஆலோசனை கூட்டம் நடத்தியது. இதில் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதோடு இத்திட்டங்களை விரைவுபடுத்தவும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான உதவித்தொகையை வழங்குவதற்காக அவர்களின் வங்கிக் கணக்குகளுடன் ஆதார் எண்ணை இணைப்பது குறித்தும் இணையதள வசதியை பயன்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் உள்ள 1,00,000 மாணவர்களில் 90,000 மாணவர்களின் வங்கிக் கணக்குகளுடன் ஆதார் எண் இணைக்கப்படாததால் அவர்களுக்கான உதவித்தொகை சென்று சேருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக பகீர் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. மாணவர்களுக்கு அரசு செலுத்தும் கல்வி உதவித்தொகை நேரடியாக மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்காக இந்திய அஞ்சல் துறையுடன் பள்ளிக்கல்வித்துறை ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன்படி உதவித்தொகை மாணவர்களுக்கு சென்று சேர வேண்டுமென்றால் மாணவர்களின் வங்கிக் கணக்குகளுடன் ஆதார் எண் இணைக்கப்பட வேண்டும். இது தொடர்பாக முதன்மை கல்வி அலுவலர்கள் எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்பதால் உதவித்தொகை பெறாமல் சென்னையைச் சேர்ந்த மாணவர்கள் தவிப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட அரசு பள்ளிகளில் குறைவான எண்ணிக்கையிலேயே மாணவர்கள் அரசின் இந்த திட்டங்களை பயன்படுத்துவது தெரிய வந்துள்ளது. அத்துடன் மற்ற மாவட்டங்களுடன் ஒப்பிடும் போது வங்கிக் கணக்குடன் ஆதார் இணைப்பு, ஹைடெக் லேப் பயன்பாடு, பள்ளிகளில் இணையதள வசதியை பயன்படுத்துதல் ஆகியவற்றில் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் சென்னை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகள் பின்தங்கியே இருப்பது தெரிய வந்துள்ளது. தமிழ்நாட்டின் தலைநகராக உள்ள சென்னையில் இருக்கும் அரசு பள்ளிகள் இத்தகைய மோசமான நிலையில் உள்ளதால் இது குறித்து உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை எடுக்குமா அல்லது இதே நிலைதான் தொடர்ந்து நீடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.